Hi guys, this is Shreyapan, Aptitude Faculty, Kingmakers IAS Academy. So TNPSC Group 2A ஓட ரீசனிங் டெஸ்ட் வந்து நடந்துச்சு இல்லையா, அதாவது Group 2A டெஸ்ட் வந்து நடந்துருச்சு 8th February நடந்துச்சு. ஸோ அதில் கேட்கப்பட்ட ரீசனிங் கேள்விக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கலாம். அண்ட் நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நடத்தின ஒரு 4 டெஸ்ட், நம்ம ரீசனிங்காண்டி ஸ்பெஷலாக ஒரு 4 டெஸ்ட் 200 கொஸ்டின் நடத்திருந்தோம், ப்ளஸ் மார்க் டெஸ்ட். இதுலேருந்து அரௌண்ட் 13 கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் உள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட், ஸோ இந்த எல்லாம் டாபிக் ஓகேவா, 27 டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் ரீசனிங் வரும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சில டாபிக்ல இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்முடேஷனா இருக்கட்டும், கேலண்டரா இருக்கட்டும், டைரக்ஷன், டைஸ், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து வந்து எம்பெடட் ஃபிகரா இருக்கட்டும், இதுல வந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஸோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இதுலயும் ஸ்பெஷலா ரிலேஷன்ஷிப்ல 3 கொஸ்டின் வந்துருச்சு, டைரக்ஷன்ல 2 கொஸ்டின், பெர்முடேஷன்ல 2 கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஓவரால் இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸ் தாராளமா போட்டிருக்கலாம். அதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வென் டயக்ராம் நம்ம டாபிக்ல இருக்கு, ஆனா சிலாகிசம் இல்ல. சிலாகிசம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் வெர்பல் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் அசன் மாதிரி ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் டிஃபரெண்டா தவிர மீது எல்லா கொஸ்டினுமே ஈஸியா தான் இருந்துச்சு, கண்டிப்பா நல்லா எழுதிருக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கேட்டது, நம்ம அகாடமில கேட்ட கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம இதுல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சோ இது அனாலஜி சொல்லிக்கலாம். சோ a factory always, a factoryல கண்டிப்பா என்ன இருக்கணும், கரண்ட் இருக்கணுமா, சிமிலி இருக்கணுமா, ஃபைல் இருக்கணுமா, ஒர்க்கர்ஸ் இருக்கணுமா. ஒரு ஃபேக்டரி அப்படின்னா அங்க என்ன இருக்கணும், ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாலும் என்னது ஃபேக்டரியில, சரியா? சோ ஆப்ஷன் சி. சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சோ திஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின் பா, ஓகேவா? சோ யூபிஎஸ்சில இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து ஆன்சர் ஆக்சுவலா பி. என்ன அப்படின்னா the total number of digits. சோ எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க 366 பேஜ் புக்ல 1ல இருந்து 9 வரை 9 டிஜிட் இருக்கும். 10ல இருந்து 99 வரை 90 டிஜிட் இருக்கு. எல்லாமே 2 டிஜிட், அப்போ ஒரு 180 வரும். அடுத்து 100ல இருந்து 366 வரை 260, இது 66, 67, 7 டிஜிட்டுக்கு எல்லாம் 3, அப்போ இது 1ன்னு வரும். அதாவது 21 1ன்னு முடியும். ஸோ நீங்க ஃபுல்லா பண்ண தேவையில்லை. இதை கூட்டினா யூனிட் பிளேஸ் 0 வரும். யூனிட் பிளேஸ் 0 வருது, ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, ஆன்சர். ஸோ நீங்க போட்டிங்க அப்படின்னாலும் 27க்கு 1 மீது 2, 18 20 மீது 2, 6 7 8 81 வரும். கூட்டினா 990 வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில இல்லாம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலேயே பிலிம்ஸ்ல மாத்தி கேட்ட கேள்விதான். ஓகே? So this question பாருங்க, ஜெனரல் ரீசனிங் தான். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் இன் மிடில் ஆஃப் 9th from left 1 2 3 4 5 6 7 8 9, 9th from left 15th from right 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ ஓகே, இதுல மிடில் என்ன இருக்குன்னா இந்த 5 இது இருக்கு. இதுல மிடில் இருக்கிறது டாலர், ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நார்மல் கவுண்டிங் பண்ணாலே இதை ஈஸியா போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது நம்ம கேட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல கேட்டிருக்கோம். எந்த டெஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கோம்னா மார்க் டெஸ்ட்ல கேட்டிருக்கோம். ஸோ இதை டிட்டோ அப்படியே கேட்கனாலும் லெஃப்ட் ரைட்னு போட்டு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம். ஓகே? ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 104 இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா ஈஸ்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து சவுத்ல போறாங்களா, ஸோ 50 மீட்டர் சவுத், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், 50 சவுத் போயிட்டாங்க. தென் டர்ன் லெஃப்ட் ஒரு 20, ஓகே. அடுத்து டர்ன் லெஃப்ட், ஓகே. அடுத்து டர்ன் லெஃப்ட், ஓகே. தென் டர்ன் ரைட், ஓகே. அகைன் டர்ன் ரைட், ஓகே. ஸோ என்ன டைரக்ஷன்ல போறாங்க கேட்கறாங்க உங்களுக்கு, நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஸோ இது ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால ஆன்சர் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு கொஸ்டின் கேட்டோம். இது மார்க் டெஸ்ட்ல நம்ம கேட்டிருக்கோம். ஓகே? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் தான், டைரக்ஷன்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? ஏ வந்து 50 மீட்டர் நார்த், ஓகே. ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட், ஓகே. ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப், எப்போ ஃபர்ஸ்ட் நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், ஓகேவா? நார்த் ஈஸ்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பில இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கணும். அடுத்து பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்டா இப்படி, ஓகேவா? யாருக்கு, சிக்கு. எந்த மாதிரினா எனக்கு என்ன, சி இஸ் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ, ஏல இருந்து சி என்ன டைரக்ஷன் அப்படின்னா சவுத் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும், சி வரும். ஸோ 105 ஆன்சர் ஆப்ஷன் சி, சவுத். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் மட்டும் போட்டா போதுமானது.
ஸோ இது பாருங்க, இதுவுமே டைரக்டா பண்ணக்கூடியதான். ஸோ PQRSTU ஓகே அண்ட் U W கொடுத்துருக்காங்க. ரீச் ஆஃபீஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸ்ல ஆஃபீஸ்ல ரீச் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ U ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் P. ஓகே, அப்போ U ரீச் ஆகிறாங்க, அதுக்கடுத்து P ரீச் ஆகிறாங்க. டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோஸ் பை S. S வந்து பக்கத்துல வரக்கூடாது வச்சுக்கலாம். R இஸ் தி லாஸ்ட் ஒன். R வந்து லாஸ்ட் ஒன். அடுத்து T ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் P. இங்க வந்து T வராங்க, சப்சிக்வென்ட்லி W. ஸோ இப்போ வந்து எனக்கு எஸ்ஸும் கியூவும் தான் மிஸ் ஆகுது. இது பக்கத்துல எஸ் வரக்கூடாது, அப்போ எஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், ரெண்டாவது கியூ இருக்கணும். உங்களுக்கு கேட்டது என்ன கேட்காங்க? ஃபோர்த் கேட்காங்க. 1 2 3 4 4 யாரு? பி. பி அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஓகே. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடலாக கேட்ட மாதிரி தான் கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுல ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா மொத்தம் ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க, அதோட இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப், இப்போ 3 லெட்டர் இருக்கு, 3 லெட்டர் இருக்கு, 4 லெட்டர் இருக்கு, 4 லெட்டர் இருக்கு, இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நீட்னா என்னன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, ABI இந்த மூணுமே என்ன இருக்கணும்? ஆன்சர்ல இருக்கணும். பட் எது ரெண்டுட்டே வரும்னு தெரியாது. அப்ப நான் பாக்குறேன், இப்போ வந்து என் இங்க இருக்கு, என் வேற எங்க இருக்கு? இதுல என் இருக்கு, இதுல மொத்தம் 5 எழுத்து இருக்கு. இல்ல நம்ம எங்க போயிடலாம், சவுண்ட்ல கூட இருக்கு, இதுல கூட என்ன இருக்கு, அதுல 5 எழுத்து இருக்கு. சரி, 5 எழுத்து இதுல இருக்கு. சோ இதுல இருக்கிறது ஐ இருக்கு, அப்போ என்னங்கிறது கண்டிப்பா என்னது? ஐயா தான் இருக்கணும். ரெண்டாவது இ எங்க இருக்கு? இதுல இ இருக்கு, இதுல இருக்கு. அப்ப இது 7 எழுத்து, 7 எழுத்து இங்கதான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்குது என்னது? பி. அப்போ வந்து ஓகே பி, அப்ப 2 பி இருக்கு, மீதி ஏ தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். பட் இது ஓகே தான், சால்வ் பண்ணலாம். அடுத்து 108. ஸோ திஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட் யூபிஎஸ்சி 2023ல பிரைம் நம்பர்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எது பிரைம் நம்பரோ, அதாவது ஆர்டர் நோட், இதுல ஒரே ஒரு பிரைம் நம்பர் இருக்கு 91, அது ஆன்சர். ஸோ சேம் கொஸ்டின், இது எல்லாமே பிரைம் நம்பர் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பிரைம் நம்பர் பத்தி பார்ப்போம். கரெக்டா? அந்த பிரைம் நம்பர் தெரிஞ்சுன்னா 40 நாட் பிரைம் நம்பர், ஆன்சர் டி. அப்படி ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே என்ன சீக்வன்ஸ்? 69ல இருந்து ஒரு 8 கூட்டினா இது வருது, இதுல இருந்து 4 கூட்டினா இது வருது. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து 8 கூட்டினா இந்த ஆன்சர், 4 கூட்டினா இந்த ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இது பாருங்க, ஜஸ்ட் டயக்ராம் நம்ம கோலம் போடுற மாதிரி இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குமிழ் வரணும், அதுக்கு ஒரு ரோ வரணும். குமிழ் அங்க எங்க இருக்குன்னு பாருங்க, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஈஸியா பார்த்த உடனே போட்டலாம். சார் நெக்ஸ்ட் இது மிரர் இமேஜ். சாரி, வாட்டர் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ் தான் இங்க வைக்கணும், கண்ணாடியை இங்க தூக்கி வைக்கணும். அப்போ மேல ஃபுல்லா ஸ்டார் இருக்கணும், பூ தலைகளா இருக்கணும். இது நேரா இருக்கு, இது தலைகளா இருக்கு. பட் இது வந்து என்னது? இந்த ஸ்டார் இங்க வரணும். கரெக்டா? ஸோ ட்ரிபிள் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். ஏன்னா இந்த ஸ்டார் இருக்குல்ல, இது இந்த சூரியன் மாதிரி வரணும், இந்த இது கீழே வரணும். இதுல இடையில கொஞ்சம் காணும், இதுலயே இல்லை, இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான். ஸோ இது பாருங்க, இது நம்ம கேட்டிருக்கோம், நம்மளோட மார்க் டெஸ்ட்ல இருக்கு. ஸோ சேம் கொஸ்டின் நம்ம வந்து நம்மளோட மார்க் டெஸ்ட்ல கேட்டிருக்கோம். ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நம்ம மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் டிட்டோ கொஸ்டின் பாருங்கன்னா அப்படி 10 மேட்ச் பண்ணி பாருங்க, டிட்டோ சேம் கொஸ்டின். ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க, இது ஓகே, இது வந்து நம்ம நார்மலா இது மாதிரி சம் சால்வ் பண்ணிருக்கோம். பட் சேம் கொஸ்டின் நம்ம கேட்கல. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. டென் டு டெஸ்ட் வில் பவர் ஆஃப் தி ஸ்மோக்கரேஜ். ஓகே, ஸோ இதுல கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் டு கிவ் அப். ஸோ இதுல கிவ் அப் பண்ணவங்க வில் பவரை சோதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிவ் அப் நடக்கும் கண்டிப்பா. அண்ட் இட் இஸ் அனதர் வீக்னஸ் வேற இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு, ஏன்னா ஒன் ஆஃப் தோஸ் வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் வி கிவ் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இதுல டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். ஓகே, சோ இந்த क्वेश्चन பாருங்க. சோ this question, yes, this question also we ask in mark test. ஓகேவா? சோ நம்ம மார்க் டெஸ்ட் கேட்டுக்கோ, இல்ல நாட் போறோம். ஓகேவா? எது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம பிரிசெப்ஷன் கேட்டிருந்தோம், இதுல என்ன கேட்காங்க? எண்ட் அவர் கேட்டிருக்காங்க. சோ இதுல ஓட். ஓகேவா? ஓட் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஏன்னா டி வந்து இதுல இல்ல, அதனால ஓட்டுங்கிறது தான் ஆன்சர்னா cannot be frame கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ 115. ஸோ இது நம்ம நார்மலா பாக்குறதா கொடுத்துருக்காங்க. இன்ட் அப்படின்னா என்னது? பி இஸ் மதர் ஆஃப் ஜே, ஜே இஸ் சன் ஆஃப் பி. அப்ப இவரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ ஹவ் பி ரிலேட்டட் டு பி அப்படின்னா யாரு? ஒய்ஃபா இருப்பாங்க. ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஓகேவா?
ஸோ இது பாருங்க, இதான் நான் சொன்னது. ஆக்சுவலா இது சிலாகிசம், பட் வந்து நம்ம டாபிக்ல இல்ல, வென் டயக்ராம் இது சால்வ் பண்ண முடியும், அந்த டாபிக்ல எடுக்கலாம். ஸோ நான் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். காமன் டேர்ம் கட் பண்ண ஆன்சர் வந்துடும், ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நம்ம போட்டலாம். பட் ஸ்டில் நீங்க டயக்ராம் வரைஞ்சு பார்க்குற ஆளா இருந்தா என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, கேண்டில்ஸ், ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப், ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப். என்ன இருக்கு? ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப். எஸ், ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப், இது கரெக்ட். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில், தப்பு. பல்ப்ஸ் வந்து பெருசு, கேண்டில் வந்து சின்னது. அப்போ ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில் கண்டிப்பா வராது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. So this question பாருங்க. So இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். இது என்ன வருது? 25 பிளஸ் 16 31, 30 41 வருது. மைனஸ் 9 பிளஸ் 4 ஒரு 13. டிஃபரன்ஸ் பண்ணா 28. ஸோ 28 வந்துச்சு. அப்போ இங்க 8 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு 12. அப்போ 8 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு 12. இந்த ரெண்டு கட்டாயிரம். 8 ஸ்கொயர் சீக்வல் டு 16 மைனஸ் 12 சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு 4, எக்ஸ் சீக்வல் டு 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 2. ஸோ இது வந்து நீங்க அந்த இடத்துல யோசிக்கிறதாப்பா. ஓகேவா? இது வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த டெக்னிக் அந்த இடத்துல தோணணும். ஸோ நம்ம சர்க்கிள் பண்ண 2 கொடுத்துருக்கோம். ஸோ சிமிலர் டிட்டோ அப்படிங்கிறது கொடுக்கறதுனால நான் இதை சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இது மாடரேட் தான், கண்டிப்பா இது வந்து மாடரேட் தான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ், இதே கொஸ்டின் நம்ம வந்து சின்ன நம்பர் மட்டும் சேஞ்ச் பாருங்க. இன் how many ways committee consists of 3 men 5 men? In how many ways committee consists of 5 men 6 women? Can be formed by 5 men 6 women. இங்க வந்து 8 men 10 women கேட்டிருக்கோம். ஸோ சேம் கொஸ்டின் தான், நம்பர் ஜஸ்ட் ஒரு 2 நம்பர் தான் மாறி இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்? 5 மென்ல இருந்து 3 மென்னு, 6 உமன்ல இருந்து 5. அப்ப இது வந்து 6 வரும். இது 5 × 4 / 2. அப்போ 10 ஆன்சர் 60. ஆப்ஷன் சி. சோ இந்த क्वेश्चन போடணும். ஓகேவா? சோ இது வந்து ஓகே. இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन சேம் தான், இன்னொரு क्वेश्चन இது டிட்டோ. ஓகேவா? நம்ம நம்பர் கூட மாத்தல. சோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ல கேட்ட 2 क्वेश्चनமே நம்ம கேட்டது அப்படியே வந்துச்சு. அதுல ஆன்சர் 64, சாய்ஸ் கூட மாறலையா? 32 32 48 48 64 64. அடுத்து none of these கொடுத்திருக்காங்க, 90 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ டிஎன்பிஎஸ்ல அந்த சேம் क्वेश्चन நம்ம இது இந்த டெஸ்ட்ல கேட்டது தெரியுமா? டெஸ்ட் இது டெஸ்ட் 2. டெஸ்ட் 2ல நம்ம கேட்டது. ஓகேவா? இப்போ கூட நம்ம வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்கு. டெஸ்ட் 2ல நம்ம கேட்டிருக்கோம், क्वेश्चन இருக்கும். ஓகேவா? சோ இது ஓகே சால்வ் பண்றேன். 3 பால் வேணும், என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் 1 பிளாக். அப்ப 3 பிளாக் இருக்கு. அப்ப 1 பிளாக் இருக்கலாம், 2 பிளாக் இருக்கலாம், 3மே பிளாக்கா இருக்கலாம். 3 பிளாக்ல 1 பிளாக் அண்ட் ரிமைனிங் 6ல 2. 3 பிளாக்ல 2, ரிமைனிங் 6ல 1. 3மே பிளாக். ஓகேவா? சோ இந்த சீக்வென்ஸ் நம்ம சால்வ் பண்ணதா. சோ இதை எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துரும். ஆன்சர் 3 × 6 × 5/2. இது ஒரு 15 15 3 45. அடுத்து 3 × 6 ஒரு 18. அடுத்து 3C1 னா 1 தான். அப்ப ஆன்சர் 9 4ன்னு முடியணும். ஆன்சர் சி 64 தான். ஓகேவா? சோ நம்ம டெஸ்ட் 2ல கேட்டதா சேம் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन பாருங்க. சோ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சரி ஓகே, இது ஆரோ அங்க இருக்கு, இங்க இருக்கு. அதாவது ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ் இருக்கு. இது கிளாக் வைஸ்னு சொல்லிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிக்கலாம். ரெண்டுமே சேமா தான் இருக்கு. சோ நம்ம கிளாக் வைஸ் எடுக்கிறதுனால இது ஆன்டி கிளாக் வைஸ் வந்திருக்குங்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம்? ஆன்சர் 2 எடுக்கிறோம். சோ இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்க பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு மேல வேற ஏதாவது கொடுத்திருந்தா தெளிவா சொல்லிருக்கலாம். பட் ஓகே. சோ இது பாருங்க, a piece of ice float on water. சோ ஐஸ் எப்பவும் வாட்டர்ல கூட என்ன செய்யும்? மிதக்க தான் செய்யும். சோ இது ஆல்வேஸ் கொடுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, இது பாருங்க. எஸ், this question is again so similar. இது வந்து டிட்டோ அப்படி கிடையாது, பட் சிமிலர். ஏன்னா இவ்வளவு 1/2 3/3 சொல்லுங்களே, அது மாதிரி 2/3 அப்படிங்கிறது நம்ம சம்மல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் எந்த டெஸ்ட்ல கேட்டது அப்படின்னா, நம்மளோட அந்த 4 டெஸ்ட்ல டெஸ்ட் 2, இதுவுமே டெஸ்ட் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன சொல்றோம்? கிளாஸ்ல மொத்தம் ஒரு 100 பேர் சும்மா வச்சுப்போம். 100 பேர்ல 2/5 எவ்வளோ? 40 பேர். அப்ப 40 கேர்ள்ஸ், 60 பாய்ஸ். 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ், இதுல 1/5 எவ்வளோ? 8. அண்ட் 1/4 ஆஃப் தி பாய்ஸ், 1/4 எவ்வளோ? 15. அதாவது 23 பேர் வந்து ஆப்சென்ட். அப்ப மீதி 77 பேர் பிரசன்ட் அவுட் ஆஃப் 100. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 77க்கு 100. ஓகேவா? சோ ஈஸியான क्वेश्चन தான். ஃபைன்.
இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சி பா. யூபிஎஸ்சில ஃப்ரம் 2019 to 2024 நம்ம சீசன் எடுக்கிறதுனால ரெகுலரா தெரியும். இந்த கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு வருஷம் வருஷம். பட் அதே கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ இது சின்னதா இருக்கு, 3 6 3 3. ஓகே, ஆக்சுவலா ஏபிஏ 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 தான் ஃபார்மட். ஏஏ ஏபிஏ ஏஏ எங்க இருக்கு காணோம், ஏஏ இல்லைங்க, ஏபிஏ ஏஏ பிஏஏ என்ன இருக்கு, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த 6 இது பிரிச்சு பிரிச்சு போட்டுருக்காங்க, டைரக்டா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, ஸோ யூத்தா இருக்கணும், அன்எம்ப்ளாய்டா இருக்கணும், நாட் எஜுகேட்டட். இதுல ட்ரிக் என்ன தெரியுமா, எம்ப்ளாய்டு கொடுத்துட்டு அன்எம்ப்ளாய்டு கேட்கறதா ட்ரிக். ஓகேவா? ஸோ இதுல எஜுகேட்டட் இருக்கக்கூடாது, கட் பண்ணுங்க. இவங்க எம்ப்ளாய்டு இருக்கக்கூடாது. அப்ப ஆன்சர் 2 ஆப்ஷன் ஏ. ஜஸ்ட் ஈஸியான கொஸ்டின், டயக்ராம் பார்த்த உடனே போட்டுக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம கேட்டிருக்கோம், நான் கேட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து எதுல அப்படின்னா டெஸ்ட் 1ல கேட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் 1ல கேட்டது. இதுல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா சேம் சிம்ல இருக்கு பாருங்க, அருகில் உள்ளது எல்லாமே கேட்டிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இதுல 2 is opposite to 3. ஸோ நான் கிளாஸ்ல இது சொல்லும்போது சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் ஒரு நம்பர் இருக்குன்னா, ஆப்போசிட் இருக்குன்னா ஆப்போசிட் இருக்க நம்பரை தவிர அதர் நம்பர்லாம் என்னது, அட்ஜஸ்ட் நம்பர் தான். ஓகேவா? ஸோ 4 6 எல்லாமே இருக்கு அட்ஜஸ்ட், 4 6 1 5. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட்ல வரலாம், அட்ஜஸ்ட்லயும் வரலாம். ஓகே, 2க்கு ஆப்போசிட் என்னதான் 3 மட்டும் தான். ஸோ அது மாதிரி தான் நமக்கு சர்டன் கன்க்ளூஷனா கிடைக்கும். 1 is opposite to 5 சொல்ல முடியாது, 4 is opposite to 6 சொல்ல முடியாது, 4 is adjacent to 2 and 6 சொல்ல முடியாது, ஆப்போசிட்டோட சொல்லலாம். பட் 1 is adjacent to 2 and 3, 2 and 3 ஆப்போசிட் அப்படின்னா 1 கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், அட்ஜஸ்டண்டா தான் இருக்கும். அதுதான் certain conclusion. சோ அதான் நம்ம போடணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. இது பாருங்க, எஸ் சேம் क्वेश्चन டிட்டோ A to D. A is B's sister, A is B's sister. C is B's mother, C is B's mother. D is his father, D is his father. E is D's mother, E is D's mother. Then how A related to D, then how A to D. Answer granddaughter கொடுத்திருக்கோம், answer granddaughter கொடுத்திருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் E. டிட்டோ கேட்ட क्वेश्चन. ஓகேவா? சோ ஜஸ்ட் A is B sister, A வந்து B யோட சிஸ்டர். C is B's mother, C B யோட மதர். D is his father, E is D's mother. என்ன கேட்டிருக்காங்க, A வந்து D க்கு யாரு, பேத்தி, சன் டாக்டர், டாக்டரோட டாக்டர், கிராண்ட் டாக்டர். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது பாருங்க. சோ இதுவும் she is the daughter of my wife sister. அப்ப ராஜ் இருக்காரு, அவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, வைஃபுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட டாட்டர். இது யாரு, how the wife of ராஜ் related to the woman. இந்த வைஃப் இந்த உமனுக்கு யாரு, ஆக்சுவலா ஆண்ட். ஓகேவா? சிஸ்டரோட பொண்ணு, இவங்களுக்கு இது யாரு, ஆண்ட்ல வரும். சோ இவங்களுக்கு இவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஆண்ட். திஸ் கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் லைக் தான், பட் டிட்டோ அப்படி இல்லை, பட் நம்ம சேம் மாடல் நம்ம கேட்டிருக்கோம், ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுல சோ கோடு என்ன கேட்டிருக்காங்க, லுக் கேட்டிருக்காங்க. லுக் எதுல இருக்கு, இதுல இருக்கு. 6 9 8 தான் ஆன்சர். அப்ப 4 கண்டிப்பா கிடையாது. அப்ப இதுல சி இருக்கு. சி எங்க இருக்கு, இதுல இருக்கு. இதுல 2 4 6 ஏன்னா காமனா லுக் இல்லை. அப்ப 2 4 6லாம் அப்ப 6 கிடையாது. இதுல ஸ்கை இருக்கு, இல்ல ப்ளூ இருக்கு. ப்ளூ இதுல இருக்கு. அப்ப காமனா இருக்கு என்னது, இதுல 8. அப்ப 8 கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா லுக் வந்து அதுல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? சோ லுக்கா தான் இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் டி 9. சோ இது பாருங்க. சோ இது சேம் ஃபார்மட், ஆல்பாபெட் வச்சு நம்ம கேட்டிருக்குது. மீன்ஸ் ஆல்பாபெட்ங்கிறத வவல் வச்சு நம்ம கேட்டிருக்குது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, இதுல வவல் இல்ல வவலா இருக்கு. ஓகேவா? சோ ரீசனிங்ல மேபி 2-3 கான்செப்ட் இருக்கலாம். மேபி வவல் எல்லாம் வந்து அது இது. சோ வேற ஃபார்மட் இது வரல, வவல் மட்டும் தான் வருது. நம்ம அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இந்த கொஸ்டின் நம்ம எதுல கேட்டிருந்தோம் அப்படின்னா மார்க்ல கேட்டிருக்கோம். சோ இந்த கொஸ்டின் நம்மளோட மார்க்ல இருக்கு. ஓகேவா? சோ இது பாருங்க. சோ இது இன்னும் கிளியரா சொல்ல முடியல, ஏன்னா எவாபரேஷன், கிளவுடு, ரெயின் அது ஓகே. சோ ஸ்னீசிங், காஃப், கோல்டு இது ஓகேவா? ஆக்சிடென்ட், இன்ஜுரி, பெயின், பெயின் இருக்காதா? டர்னிங் லெதர் இது கண்டிப்பா கிடையாது. சோ ஆன்சர் மோஸ்ட்லி பி ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே? சோ இது பாருங்க, பிரேவரி. பிரேவரி அப்படின்னா கண்டிப்பா கரேஜ் இருக்கணும். இது நார்மலா நம்ம அனாலஜில பார்த்ததுதான். சோ இது பாருங்க, எஸ் இங்க பாருங்க, ஸ்வஸ்திக் பதச்சா. எஸ். சோ நம்ம இந்த क्वेश्चन எதுல கேட்டிருக்கோம் அப்படின்னா எஸ் நம்மளோட டெஸ்ட் 4ல கேட்டிருக்கோம். டெஸ்ட் 4ல நம்ம கேட்டிருக்கோம். ஓகே? சோ இது எதுல இருக்கும் அப்படின்னா இதுல சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம இதுலயுமே சி தான் கொடுத்திருந்தோம். ஓகே? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கொடுத்திருந்தோம். சேம் क्वेश्चन நம்ம கேட்டிருக்கோம். சேம் ஸ்வஸ்திக் இதான் மாறுதோட ஆன்சர் ஒரே மாதிரி தான் வருது. ஓகே? என்ன இருக்கு, இது இருக்கு. சரியா? ஃபைன். சோ இது பாருங்க, இதுவும் என்ன சொல்லிருக்காங்க,
immediately preceded by symbol, immediately followed by number. என்னது கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட் சிம்பிள் இருக்கணும், இங்க என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். சிம்பிள் நம்பர் இந்த ஒன்று இருக்கு, அப்படியே வரும். கான்சனன்ட் சிம்பிள் நம்பர் இங்க இருக்கு. மொத்தம் 2 இது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது பாருங்க, ஆக்சுவலா இதுக்கு நம்ம ஆன்சர் ஓகே. ஸோ இது நம்ம இதை பார்க்குறோம். we follow the same best and effective teaching technologies. எங்க லீடிங் இன்ஸ்டியூட்ல நம்ம எடுக்கிறோம்னு சொல்றோம். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் சொல்றாங்க, இந்த லீடிங் இதுல இருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சொன்னா அந்த இன்ஸ்டியூட் ஒன் ஆஃப் லீடிங் இன்ஸ்டியூட்னா நம்ம எடுத்துக்கிறது தான் லீடிங். ஓகே, நம்ம எடுக்க போறோம்னா நம்ம லீடிங் கிடையாது. ஸோ இது கண்டிப்பா தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லீடிங் இன்ஸ்டியூட் பண்றது கண்டிப்பா வேர்ல்டோட அக்செப்டட்னா மேபி அதை அக்செப்ட் பண்ண தான் செய்யறாங்க. ஸோ மோஸ்ட்லி இதுக்கு ஆன்சர் ஏ இருக்கலாம். ஓகேவா, ஆன்சர் ஏ. சரி, 1 தப்பு 2வது பி. பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இது பாருங்க, எஸ். ஸோ இதுலயுமே 2 இருக்குப்பா. அப்புறம் ஆக்சுவலா நம்ம இதுக்கு ஆன்சர் சி கொடுக்குறோம். ஸோ ஆஷ் போட்டாங்கன்னா டிவிஷன் பை. ஓகேவா, ஸோ என்ன கொடுக்குறாங்க, ஏஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் பேஸ் சேலரி. இந்த இது எனக்கு வரணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 100/18 வரும், அதனால அது தப்பு. 2வது 80/100 வரும், மறுபடியும் பை என்ன இருக்கு, பி இருக்கு. ஸோ இப்போ பி மேலே வரும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும். ஆனால் 3வது பாருங்க, 80/100 பிராக்கெட் தனியாக போட்டுருக்காங்க. அகைன் என்ன இருக்கு, பி வருது, மல்டிபிளிகேஷன் வருது. ஏன்னா இது வந்து என்னது, மல்டிபிளிகேஷன் தான். ஸோ எனக்கு பி தான் இருக்கு, பட் மீன்ஸ் சி தான் ஆன்சரு. பட் பிக்கு 1 பாசிபிலிட்டி இருக்கு. பட் இதில் பிராக்கெட் கொடுத்ததுனால தெளிவாக இதாக வரும்போது நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஃபைன். இது பாருங்க, 2 லைனு 3 லைனு 4 லைனு 5 லைன் வரணும், ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம கேட்டிருக்கோம். பட் டிட்டோ கேட்கல, பட் வேற லைன் வச்சு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஓகேவா, நமக்கு டிஃபிகல்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். 1 புள்ளி வைக்கிறது, 2 புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது பாருங்க, எஸ். ஸோ இது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா, ஸோ நியூக்ளியர் பவர் cannot மேக் கண்ட்ரி செக்யூர், அது ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணுமா, இல்ல ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல என்ன பண்ணணும். ஆக்சுவலா ஆன்சர் ஆப்ஷன் சி, we should follow focus improving diplomatic relations. ஸோ நியூக்ளியர் பவர் மட்டுமே அது வராது, டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் நீங்க எடுக்கும் போது என்ன வரும், அது கண்ட்ரி ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகேவா, ரைட். இது பாருங்க. ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்க் எந்த டெஸ்ட்ல இருக்கும், டெஸ்ட் 1. ஸோ நம்மளோட டெஸ்ட் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம், சேம் சிம்பிள் வச்சு கேட்டிருக்கோம். பட் இது வந்து ஈஸி. இது வந்து 6 ஸ்கொயர் 6 கியூப் 5 ஸ்கொயர் 5 கியூப் 4 ஸ்கொயர் வரணும். ஆன்சர் 16 ஆப்ஷன் டி. இது போடலாம். பட் நம்ம சேம் ஃபார்மெட்ல கேட்டிருக்கோம். ஓகேவா, சேம் ஃபார்மெட்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். So this question பாருங்க, ditto. ஓகேவா, January 1, 2007 was Monday. What day week lies on the January 1, 2008? நம்ம இந்த கொஸ்டின் எதுல கேட்டிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் 2. ஓகேவா, ஜனவரி எல்லாமே நம்ம டெஸ்ட் 2ல கேட்டிருக்கோம். சேம் டிட்டோ கொஸ்டின். நம்ம ஆன்சர் இதுல என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் பி கொடுத்துருக்கோம். டியூஸ்டே இதுல என்ன இருக்கு, ஆப்ஷன் பி டியூஸ்டே. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, சண்டே. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, சண்டே. ஆப்ஷன் முதற்கொண்டு நம்ம சேம் சாய்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின். சோ நம்ம டெஸ்ட்ல கேட்டிருக்கோம் சேம் கொஸ்டின் ரிஃப்ளெக்டட் இன் மெயின்ஸ். ஓகே, ஃபைன். சோ இது கொஸ்டின். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நார்மல் இயர் வந்து ஒரு இந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுதோ அடுத்த இயர் அடுத்த நாள்ல ஸ்டார்ட் ஆகும். அதனால இது மண்டே அப்படின்னா ஆன்சர் டியூஸ்டே. சோ சேம் இது வந்து லீப் இயர் வந்து 2020. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு இது வந்து தேர்ஸ்டே அப்படின்னா ஃப்ரைடே இருக்கணும். பட் Feb 29 வர்றதுனால ஃப்ரைடே வராது, சாட்டர்டே ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம வந்து 2020 போடல, பட் லீப் இயர் வச்சு கேட்டிருக்கோம். 2020 போடல, Jan 2008 போட்டிருக்கோம். இது டியூஸ்டே அப்படின்னா வெனஸ்டே வராது, தேர்ஸ்டே ஆன்சர். நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சேம் அதை வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 2020 வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவுமே ரிஃப்ளெக்டட் சொல்லலாம். பட் அது டிட்டோவா இருந்துச்சு. இது நம்ம சேம் கான்செப்ட்ல கேட்டிருக்கோம், இயர் மட்டும் தான் மாற்றி போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேம் தான். ஸோ தீஸ் ஆல் தி 40 கொஸ்டின்ஸ். ஓகேவா, தீஸ் ஆல் தி 40 கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ். ஓகேவா, அதில் ரீசனிங் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.